ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் எப்படி ட்ரா பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நிறையா ஃபிஷ் வெரைட்டிஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பென்சில் அவுட்லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வரைஞ்சேன்றதை அது மேலே டார்க் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ் வரைய எல்லாமே கர்வ் லைன் தான் தேவைப்படும். மேக்ஸிமம் இந்த கர்வ் லைனு, அதுக்கப்புறம் சர்க்கிள். இதிலே என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து ட்ரா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஜிக்ஸாக் லைன் இதெல்லாம் இருந்தாலே போதும், நம்ம ஒரு ஃபிஷ்ஷை வந்து ட்ரா பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபிஷ். அதுக்கு ஒரு கர்வ் லைன் போட்டுக்கோங்க. அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே பாருங்கள், டார்க் பண்ணி கட்ட பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு கர்வ் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பெண்ட் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஜிக்ஸாக் லைன் போட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு இல்லை அப்படியே ஜாயின் பண்ணி விட்ருங்க. லைட்டாக அப்படியே கர்வாக வரைஞ்சிக்கோங்க, வேறு ஒன்றும். இங்கே பாருங்கள், ஒரு ஃபிஷ் உங்களுக்கு கிடச்சிச்சு. கண்ணுக்கு ஒரு ரவுண்டு, வெளியில் ஒரு ரவுண்ட், சின்ன ஒரு ஆஃப் ரவுண்ட் அந்த மாதிரி போட்டுருங்க. மேலே வந்து டிசைன் போட்டுங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபிஷ் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட். இது கர்வ் லைனே கொஞ்சம் ஹைட் தூக்குன மாதிரி இருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் இது வாய் பகுதிக்கு இந்த கர்வ் லைனை அப்படியே ஜாயின் பண்ண மாதிரி என்ன பண்ணுங்க, இந்த வாய் பகுதியில் கொண்டு போய் சேருங்க. அதுக்கப்புறம் பேக் சைட். செதில்கள் போடுறேன் கண் பகுதி, ஓகேங்களா. இந்த செதில்களை லைட்டாக அப்படி இப்படி டிசைன் கொடுத்துங்க. சின்ன சின்ன டாட், ஸ்ட்ரைட் டாட் வச்சு டிசைன் கொடுத்துங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டார் ஃபிஷ். இதில் இருக்கிற ஃபிஷ்ஷை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானதாகவே இருக்கும். எந்த ஃபிஷ் வேணாலும் வரையலாம். ட்ராயிங் காம்படிஷனில் ஏதாவது ஃபிஷ் டேங்க் வரைய சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம்னா நீங்கள் இதையும் பண்ணிடலாம். லைட்டாக அப்படியே டாட் போட்டுங்க. இதுலேயும் அப்படியே லைட்டாக டாட் போட்டுங்க. இங்கேயும் அப்படியே லைட்டாக டாட் போட்டுங்க. ஸ்டார் ஃபிஷ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ரோ. இதில் சீ ஃபிஷ்ஷுமே இருக்குது. நம்ம வீட்டில் வளர்க்குறோம் இல்லைங்களா, டேங்க் ஃபிஷ்ஷு, அதுவுமே இருக்குது. எல்லாமே மிங்கிள் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். எல்லா வெரைட்டிலையும் ஒன்று ஒன்று கொடுத்துருக்கேன். ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் லைன்ஸ்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இங்கே பாருங்கள், கலர் கொடுத்தோம்னா எல்லா ஃபிஷ்ஷுமே உங்களுக்கு ரொம்பவே அழகாகவே தெரியும். அடுத்தது பாருங்கள், இது பசங்க எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கும். ஜெல்லி ஃபிஷ் சொல்லுவாங்க, அதான் இது மட்டும் அப்படியே ஹாஃப் சர்க்கிளில் வரும். இதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. சாரி, கர்வ்ட் லைனு. அப்படியே மேலே வந்து பெருசாக ஸ்டார்ட் ஆகிட்டு கீழே வந்து அப்படியே சின்னதாக முடிகிற மாதிரி பெருசாக ஸ்டார்ட் ஆகிட்டு அது கூட அப்படியே ஜாயின் பண்ணக்குள்ளே அப்படியே தெரியாத மாதிரி கொண்டு வந்து முடிக்கணும். இங்கே பாருங்கள், ஜெல்லி ஃபிஷ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இது நேம்லாம் தெரியல, ஆனால் பார்க்க நல்லாயிருக்கு. கலர் கொடுத்தீங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். இதில் வந்து லைன் தேவைப்படுது, ஜிக்ஸாக் லைனு அந்த மாதிரி லைன்ஸ் வந்து தேவைப்படுது. நான் சொல்லிக் கொடுக்குற எல்லா ட்ராயிங்குமே உங்களுக்கு ஸ்கூல் காம்படிஷன் இல்லை வெளியில் காலேஜ் காம்படிஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன காம்படிஷன் பசங்க போகிறீங்கன்னா வச்சுக்கோங்க, அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே இருக்கும். மேக்ஸிமம் வந்து செலக்டிவான டாபிக்ஸ் தான் ரிப்பீட்டடாக ஆகிட்டு இருக்கும் வச்சுங்களேன். ஃபிஷ் டேங்க்கு, என்விரான்மெண்ட்டு, இந்த மாதிரி தான் வந்து சேவ் வாட்டர், இந்த மாதிரி தான் வந்து ட்ராயிங் காம்படிஷன்லேருந்து ரிப்பீட்டட் ஆகும். ஸோ அது ரிலேட்டடான ட்ராயிங்ஸ்லாம் உங்களுக்கு நான் இதில் சொல்லுவேன். கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணி ட்ரா பண்ணுங்கள். அடுத்து இந்த ஃபிஷ். இதை பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வெஜிடபிளில் சொரக்காய் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஷேப்லேயே இருக்கு பாருங்கள்.
அப்படியே அந்த மாங்காய் சொரக்காய் அதெல்லாம் அந்த ஷேப்பில் தான் இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ நெக்ஸ்ட் இது ஒரு நீள் வாக்கில் ஸ்ட்ரெயிட்டாக கர்வ் லைன் லைட்டாக பெண்ட் பண்ணால் போதும். அதே மாதிரி கீழேயும் கர்வ் லைன் தான், அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல ஒரு வி ஷேப் கொடுத்துங்க. வி ஷேப் கொடுத்துட்டு கண்ணு வச்சாச்சு. தலைப்பகுதி பிரிக்கிறோம். லைட்டாக அப்படியே செதில்கள் காட்டும். இதுலேயும் லைட்டாக அப்படியே செதில்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதே போல் இங்கேயுமே லைட்டாக அப்படியே செதில்கள் கொடுத்தாச்சு. வால் பகுதி அப்படியே வில்லோட எண்டு மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் வில்லோட எண்டு மாதிரி இந்த இடத்துல லைட்டாக ஒரு செதில் கொடுத்துடலாம் பாருங்கள். அடுத்த ஃபிஷ்ஷுமே ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்னும் 2 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது மவுத்தில் பண்ணுறேன். கண் பகுதி கொடுத்தாச்சு. இதில் உங்களுக்கு நான் கலரிங் ஐடியாவும் எப்படி இருக்கணும் அப்படின்றதை நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் இது ஃபிஷ் டேங்க்கில் மோஸ்ட் ஆஃப் வந்து ஃபிஷ் டேங்க்கு ட்ரா பண்ணாலே இந்த ஃபிஷ் இருக்கும். யாருக்காவது என்ன ஃபிஷ்ஷுன்னு ஐடியா வருதா பாருங்கள். கோல்டன் கலரில் இருக்கும். இது ஃபுல்லாக கவர் ஆகி கட்டுற மாதிரி. இதை ப்ராக்டிஸ் எடுத்தாலே நீங்கள் ஃபிஷ் டேங்க்கு இல்லை ஏதாவது இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணணுன்னா இதில் கவர் ஆகிடும். மோஸ்ட் ஆஃப் வந்து ட்ராயிங் காம்படிஷன் போனீங்கன்னா இது ரிலேட்டடான டாபிக்ஸுமே இருக்கும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ப்ராக்டிஸ் எடுங்க. இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், கலர் கொடுத்தும் காட்டியிருக்கேன். இது ஒரு பேசிக்கான கலரிங் ஐடியா. கண்டிப்பாக இந்த ட்ராயிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.